பேசுகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தருடைய நாமத்தை கரங்களை தட்டி நாம் யாவரும் மகிமைப்படுத்துவோமா? அப்படியே நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை நம்பி நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். வலது கரத்தை உயர்த்தி உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவீர். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன் என்று சொன்னவரே, உம்மை நோக்கி கூப்பிடும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கும்படியாக அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும், கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே, கருத்தா விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம் கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே, உண்மையாய் வெட்கம் அடையே, உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே, உண்மையாய் வெட்கம் அடையே, தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே, தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே,
சமூகத்திலே. 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற் படியிலே தங்கி இருப்பதையே நாடுவே. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எத்தனை இன்பமானவைகள். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். இன்றைக்கு கர்த்தருடைய கிரியையை நாம் காணும்படி செய்வார். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே. கரங்களை தட்டி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. நம்மை தேற்றிக்கிடுகிற ஒரு அடையாளத்தை கர்த்தர் காண்பிக்கும்படியாய் கரங்களை தட்டி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய பிரசன்னம் எங்களை நடத்துவதாக. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன கர்த்தருடைய சமூகம் மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக எங்களோடு இருக்கிறதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மக்கே மகிமை செலுத்துகிறோம் பிதாவே. ஆமென். நாம் உட்காரலாம். நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்திலும் பூமியிலும் வேறு எந்த நாமமும் கட்டளையிடப்படவில்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்கள் வரலாம், எத்தனையோ அரசர்கள் தோன்றலாம், ராஜாக்கள் தோன்றலாம், மகான்கள் தோன்றலாம். ஆனால் ஒரே ஒருவர் மாத்திரம்தான் ராஜாதி ராஜா. அவருடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை, அவருடைய ஆளுகைக்கு முடிவில்லை. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா? இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போ எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்தும் போதே விடுதலை. வானத்திலும் பூமியிலும் உயர்ந்திருப்பவரே, வல்லமையுள்ள நாமத்தை உடையவரே, இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது.
துயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாடுவோமா? இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சேர்ந்து இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே மாழும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பாவத்திலே மாழும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது, பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமரே, உயர்ந்தவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்தி நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது, உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். எல்லா கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு குலதெய்வம் உண்டு. அந்த ஊரை விட்டு, அந்த ஒவ்வொரு குலத்தை விட்டு வெளியே சென்றால் அந்த தெய்வம் என்பது யார் என்பது மற்ற குலத்தில் இருப்பவர்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்றே குலம், ஒருவனே தேவன், அவர்தான் இயேசு. நாம் எந்த குலத்தை, கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி 12 கோத்திரங்கள் உண்டு. இன்றைக்கும் இருக்கிறார்கள். தாவீதின் கோத்திரத்தில் வந்தவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவருடைய வம்சத்தை கூட அடையாளம் கண்டு விடுகிறார்கள். அதே போல நம்முடைய தேசத்திலும் கணக்கற்ற கோத்திரங்கள் உண்டு, குலங்கள் உண்டு, ஜாதிகள் உண்டு, இனங்கள் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வம் இருக்கலாம். ஆனால் எக்குலத்திற்கும் நல்ல பரிகாரி, எல்லா குலத்திற்கும் ஒரே ஒரு தேவன், உலகெங்கும் ஜொலிக்கிற ஒரே ஒரு நாமம், இயேசு என்ற நாமம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அந்த நாமமே சஞ்சலம், வருத்தம், சோதனை நேரத்தில் நம்மை தாங்கி நடத்துகிறது. நாம் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் சஞ்சலங்கள் வரக்கூடும். என்ன செய்வோமோ என்று சஞ்சலப்படுகிறோம். நாளை எப்படி இருக்கும் என்று சஞ்சலப்பட்டு கொண்டு ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். இல்லை என்றால் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை நினைத்து
வருத்தத்தோடு இங்கு அமர்ந்திருக்கலாம். இல்லை என்றால் தாங்க முடியாத சோதனையில், கடன் பாரங்களில், வியாதிகளில் நீங்கள் வந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கு வந்திருந்தாலும் மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ ரிபா லாக்கரதூர் பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை தாங்குகிறார். வேற என்ன வேண்டும்? என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். பாடுவோமா? சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள நாமம் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமம் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இந்த பாடலின் ஒரு அடியை மீண்டுமாக பாடப் போகிறோம். அதுதான் வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த எப்படிப்பட்ட நாமமா? வீரமுள்ள நாமம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஒரு கோழை அல்ல. சிலர் சொல்லலாம், அவர் தெய்வமாக இருந்தார் என்றால் எப்படி அவரை சிலுவையில் அடித்தார்கள் என்று. அவரை பிடிக்க வந்தபோது அவர் யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். என்ன நடந்துச்சு? அந்த போர்ச்சேவகர்கள் எல்லாம் பின்னிட்டு விழுந்தார்கள். அவ்வளவு வல்லமை. ஒரு வார்த்தை, என் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை அனுப்புவார்கள் அல்லவா? அவ்வளவு வல்லமை. அவருக்கே அவ்வளவு வல்லமை. அவருக்கு துணை செய்வருக்கு அத்தனை கோடானு கோடி தேவ தூதர்கள். ஆனால் எல்லாம் இருந்த போதும் தன்னை வெறுமையாக்கி தாழ்த்தி சிலுவையில் தாமாகவே தன்னை ஒப்பு கொடுப்பதுதான், அதற்கு பேர்தான் வீரம். அது யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். 33 தன்னுடைய 33வது வயதிலேயே உலகிலே ஏறத்தாழ அனைத்து நாடுகளையும் தன்னுடைய ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்த மகா அலெக்சாண்டர், அவனுடைய போரிலே ஒரு முறை யுத்தத்திலே ஒருவன் மறைந்து மறைந்து போரிட்டு கொண்டிருந்தான். அப்படி என்றால் யாரும் தன்னை தாக்கிவிடக் கூடாது என்று பயந்தபடியினாலே ஒளிந்து ஒளிந்து ஒரு பாசாங்கு செய்து கொண்டிருந்தானாம். அப்பொழுது படை தளபதி அவனை பிடித்து அலெக்சாண்டர் இடத்திலே கொண்டு வந்தான். என்னவென்று கேட்டபோது, இவன் யுத்த களத்திலே பயப்படுகிறவனாய் இருக்கிறான், போர் செய்வது போல பாசாங்கு செய்கிறான், ஒளிந்து கொள்கிறான் என்று. உடனே அலெக்சாண்டர் கேட்டாராம், வாட் இஸ் யுவர் நேம்? உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டாராம். அவன் சொன்னானா, அலெக்சாண்டர் என்று 3 முறையும் பலவீனமாக சொன்னானாம், அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் என்று. உடனே அலெக்சாண்டர் அவரை பார்த்து சொன்னாராம், நீ ஒன்று உன் சுபாவத்தை மாற்று. அலெக்சாண்டர் என்றால் அவன் மாவீரனாகத்தான் இருக்க வேண்டும், இல்லை என்றால் உன் பெயரை மாற்று. நம்முடைய ஆண்டவர் தம்முடைய சாயலாக நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவரும் அப்படித்தான் விரும்புகிறார். தம்முடைய பிள்ளைகள் தம்மை போன்று வீரம் உள்ளவர்களாக, தம்மை போன்று பரிசுத்தம் உள்ளவர்களாக
தம்மை போன்ற சுபாவம் உள்ளவர்களாக. எத்தனை பேர் விரும்புறீங்க அவரை போலவே? பாடுவோமா? அந்த நாமத்திலே தான் நமக்கு வெற்றி. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு வெற்றி எதுல? இயேசு என்ற அந்த நாமத்திலே நாம் என்ன போராட்டங்களை வேண்டுமென்றாலும் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை இதிலிருந்து வெளியவே வர முடியாது என்றெல்லாம் யோசித்துக் கொண்டு நீங்கள் ஆராதித்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் இருந்தும் எந்த பிரச்சனையில் இருந்தும் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளது. இன்றைக்கு நீங்கள் பாடுகிற இயேசு என்ற நாமம் சேர்ந்து பாடுவோம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த தீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமம் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமம் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்தே எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்தே எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே கர்த்தரை ஆராதிப்பது மாத்திரம் ஆராதனை அல்ல. தாவீது பாடுகிற அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணுவேன் என்று சொல்லி, ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிப்பேன் என்று. ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நாம் 24 மணி நேரமும் நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய துதி இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆகவே பிரச்சனை நேரத்தில் மாத்திரம் ஆண்டவரை நோக்கி இயேசுவே இயேசுவே என்று சிலர் கூப்பிடுவோம். சிலர் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்கும் போது மாத்திரம் இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுவாங்க. ஆனால் தாழ்மையான நிலை வாழ்க்கையிலே வரும்போது, அடுத்த பாடல், தாழ்மையான நிலை வாழ்க்கையில் வரும்போது, என்ன கடவுள், இவர் கடவுளாக இருந்தால் இதெல்லாம் எனக்கு நடக்குமா, என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா, என்னது என்று கேள்வி கேட்டு மறுதலித்து விடுவார்கள். ஆனால் நாம் வாழும்போதும் சரி, நான் தாழும்போதும் சரி, நான் கர்த்தரை துதிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் கனி அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், சொல்லுங்க, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலும். அதைத்தான் பக்தன் இப்படியாக எழுதியிருக்கிறார். சேர்ந்து பாட போகிறோம். காலையும் மாலையும் அல்லேலூயா. அல்லேலூயான்னு என்ன அர்த்தம்? அல்லேலூயான்னு என்ன? பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஹல்லேலூயா. அவ்வளவுதான். எப்போ நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் பிரைஸ் தி லார்ட் பாடுவோமா? காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பேலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். பாடுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா. கன்மலை உச்சியில் அல்லேலூயா பாடுவோம். ஆழியின் விளிம்பிலும்
அல்லேலூயா. கன்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அழகும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. உயர்த்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா கரங்களை தட்டி இன்னும் உற்சாகமாக பேரோசையுள்ள கை தாளங்களோடு தேவனை துதிங்க. அப்படியே கொஞ்சம் லேசா சிரிச்சுக்கிட்டே தான் கை தட்டுவோமே, கொஞ்சம் சந்தோஷமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நீங்கள் துக்கமுகமாய் இருக்க வேண்டும்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். The joy of the Lord is your strength. அப்படின்னா சிம்சோனுக்கு எங்க பலன் இருந்தது? தன்னுடைய முடியில இருந்தது. காண்டாமிருகத்துக்கு எங்க பலம் இருக்குது? அதனுடைய கும்புல. யானைக்கு எதுல பலம் இருக்குது? எதுல? கழுத்துலையா? அதனுடைய தும்பிக்கையில. ஒரு விசுவாசியாகிய நமக்கு எதுல பலம் இருக்கணும்? எதுல பலன்? பக்கத்துல சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிறது தான் சார் உங்க பலன் அப்படின்னு சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறது தான் மேடம் உங்க பலன், பிரதர் சிஸ்டர், அதுதான் நம்ம ஸ்ட்ரென்த். ஆனா அந்த சந்தோஷத்தை பல விதத்துல சத்துரு எடுத்து போட முயற்சிப்பான். ஆனா எடுத்து போடவும் செய்வான். எப்போ தெரியுமா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நாம விலகும் போது. என் உயர்விலும். போன வாரம் எத்தனை பேருக்கு ஆண்டவர் நிறைய நன்மை செஞ்சாரு? நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறில்லை அப்படிங்கிறத போல நினைச்சு சொல்லணும். போன வாரம் எத்தனை பேருக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சார்? நல்ல நன்மை. நான் நினைச்சதெல்லாம் செஞ்சிட்டாருங்க. பொய் சொல்லாம நிறைய ஒரு சில கைகள் உயருது. போன வாரம் எனக்கு எந்த நன்மையுமே நடக்கலைங்க. எத்தனை பேர்? கேமராலெல்லாம் தெரியாது, தாராளமாக நீங்கள் கை தூக்கலாம். கை தூக்கலைன்னா அப்படிதான் அர்த்தம், மௌனம் சம்மதம். போன வாரம் எனக்கு நிறைய தீமை நடந்துருச்சுங்க. எத்தனை பேர்? ஒருவேளை கையை தூக்கலைனாலும் நடந்திருக்கலாம். என் உயர்விலும், நீங்க பாடி பாருங்க, என் தாழ்விலும் என் பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா.
லூயா. என் உயர்விலும் என் தாழ்வில் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. அதேதான். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. கன்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. பாடுவோம். கன்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும், நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. உயர்த்துவோம். ஒவ்வொருவரு என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லே. வலது கையை உயர்த்தி பாடித்தான் பாருங்களேன். உங்களை ஒரு மகிமை நிரப்பித்தான் ஆகும். நல்ல சத்தமா அல்லே. Praise the Lord. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடும்போதே விடுதலை, பாடும்போதே உங்கள் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுகிறது. சத்துரு வெட்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறான். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார். உங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்துல கேளுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? இல்ல அப்படி இருக்கிறது போல நடிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. Rejoice in the Lord always. பைபிள்ல ஒரு தடவை ஒன்று சொன்னாலே 100 தடவை இல்லை, 1000 தடவை சொன்ன மாதிரி. ஆனா 2 தடவை சொல்லிச்சுன்னா எத்தனை தடவை? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. அநேக நேரம் நினைக்கிறோம், இவெல்லாம் துன்மார்க்கமா தானே வாழ்றான், ஆனா அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, நான் நீதியா தானே இருக்கிறேன், எனக்கு நான் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கலையே, சோர்ந்து போகிறோம். நான் இருக்க வேண்டிய நிலையில நான் இல்லையே என்று ஒருவேளை யோசிக்கலாம். ஏன் எனக்கு இந்த பாடுகள்? கடந்த வாரம் நான் ஒருவரை சந்தித்தேன். அவர் தேவனை அறிந்தவர், தேவனை பிறவி கிறிஸ்தவர் அல்ல, இடையில் தேவனை அறிந்தவர். ஒரு 6 மாசம் சர்ச்சுக்கு போயிருக்காரு. நான் அவர் இயேசுவை அறியாதவர் என்று சொல்லி அவருக்கு இயேசுவை குறித்து சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், நானும் உங்க லிஸ்ட்ல தான் இருந்தேன் அப்படின்னார். 6 மாசம் இருந்தேன் அப்படின்னார். அப்புறம் இப்போ என்னாச்சு சார்? இல்லை, இப்போ நான் போய் எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல, அதனால வந்துட்டேங்க. வீட்டை மாற்றி கட்டினா சரியாயிருமா, என் பையனுக்கு கல்யாணம் ஆயிருமான்னு சொல்லி ஜோசியரை பாட்டு வந்திருக்கிறேன், ஆனாலும் மனசில் விருப்பம் இல்லைன்னாரு. நீங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க சார். வேதம் என்ன சொல்லுகிறது? நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரிப்பதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு,
காரியம் வாய்க்கும். உங்க காரியம் கண்டிப்பா வாய்க்கும். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு உங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவா. கர்த்தருக்கு சித்தமானது என் கையினால் இல்ல, உங்க கையினால் இல்ல, அவர் கையினால் வாய்க்கும். நம்புறவங்க கைகளை தட்டி நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். உணர்ந்து காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினா அவனை தாங்குவான். நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினா அவனை தாங்குவான். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். உலகத்திலே ஒன் ஆஃப் த டாப் கம்பெனிஸ், ஆன்லைன் கமர்ஷியல் ஆன்லைன் மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய அதில் இருக்க நம்பர் 1 கம்பெனி அலிபாபா. அமேசான் போல. அது ஃபர்ஸ்டா செகண்டான்னு தெரியல. அந்த அலிபாபாவுடைய ஃபவுண்டர் ஜாக்மா எளிய நிலையிலே தன்னுடைய வாழ்க்கையை துவக்கினார். லட்சக்கணக்கான ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அவர்கிட்ட. எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு அவருக்கு தெரியும். வேர்ல்டு ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணுறாங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, எவ்வளோ கஷ்டத்தை சந்தித்து வந்திருப்பார். நிறைய பேர் சொல்லுவாங்க, வளர்ச்சியை பார்க்காதே முயற்சியை பார். எவ்வளவோ கஷ்டத்தை சந்தித்து அவர் வந்திருப்பார். ஏன்னா அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண டைமில் ஆன்லைன்லே அப்போ தான் வெப்சைட்டு இன்டர்நெட்லாம் வருது. எல்லோரும் சிரித்தாங்க, இதெல்லாம் சக்ஸஸே ஆகாது, இது என்ன முட்டாள்தனமாக பேசுகிறான்னு. அவர் சொன்னது, டுடே இஸ் டிஃபிகல்ட், இன்றைக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். டுமாரோ இஸ் ஈவன் மோர் டிஃபிகல்ட், நாளைக்கு இதோட கஷ்டமாக தான் இருக்கும். பட் டே ஆஃப்டர் டுமாரோ இஸ் பியூட்டிஃபுல், நாளை மறுதினம் அழகானது. கடைசி வரியில தான் இருக்கு பாருங்க. பட் மோஸ்ட் பீப்புள் டை டுமாரோ ஈவினிங். ஆனால் நிறைய பேர் நாளை மாலையே மரித்து போய் விடுகிறார்கள், நாளை மறுதினத்தை பார்க்காமலேயே. அப்படி என்றால் என்ன? பொறுமை இல்லாமல் தங்களுடைய முயற்சியை கைவிட்டு விடுகிறார்கள். அதை பார்க்கிலும் மனிதனை பார்க்கிலும் கர்த்தர் ஒரு அருமையான வார்த்தையை நமக்கு சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தை என்ன? சங்கீதம் 37:34 நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய் உனக்கு தருகிறார். கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய் உனக்கு தருகிறார். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய
உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். சேர்ந்து காத்திருப்பேன் காத்திருப்பேன், அவர் பாதம் அமர்ந்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம் வாய்க்கும். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய எனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய எனக்கு உண்டு. காத்திருப்பேன் காத்திருப்பேன், அவர் பாதம் அமர்ந்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம் வாய்க்கும். அப்படியே நாம் எழுந்து நின்று, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். என் நீதியின் வலது கரத்தினால் நான் உங்களை தாங்குவேன். அநேக வேளையிலே சோர்ந்து போகிறோமோ, என்னால் இதை முடியாது, எனக்கெல்லாம் அற்புதம் நடக்காதுன்னு சொல்றீங்களா? நீங்களே உங்களுக்கு நீங்க அறிக்கை பண்ணிக்கிறீங்களா? நல்ல வாய்களை திறந்து விட்டுக்கிடுங்க. ஆவியானவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். ஆவியானவருடைய பலம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. 1000 வார்த்தை பேசலாம், ஆனால் அவர் சொல்ற ஒரு வார்த்தை போதும். மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் தருகிற வார்த்தைகள். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுமே. நல்ல வாய்களை திறந்து அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை அந்நிய பாஷையில பேசுங்க. விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். எல்லா நுகங்கள், எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்திலே உடைகிறது. மகிமைப்படுவீராக, 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 மகிமைப்படுவீராக. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் கர்த்தாவே, அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று அந்த 100க்கு அதிபதி சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி அவன் விசுவாசத்தை கனப்படுத்தினாரே. எத்தனை பேர் விசுவாசமா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை செழிப்பாகுமே, எங்கள் வாழ்க்கை மாறுமே, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை மறுமலர்ச்சி அடையுமே, எங்கள் தேவைகள் சந்திக்கப்படுமே. லீமா சக்கரனு துரினி ஷபா ரபா தரனமா. சோர்ந்து போயிருக்கீங்களோ, என்னால முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? பலவீனன் என்று சொல்லாமல் என்ன சொல்லணுமா? பலவான்னு சொல்லணுமா? சொல்றீங்களா? நான் பலவான். ஆராதிக்கிற இந்த நேரத்தில் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். சொல்லுங்க, நான் பலவான், என்னால முடியும். சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலவீனன் பலவான் என்று சொல்வானாக. ஏன் தெரியுமா? அவர் கிருபை நம்ம பலவீனத்துக்குள்ள வரும்போது, அவர் கிருபை பலவீனமா இருக்கிற நம்முடைய சூழ்நிலையை, நம்பவே முடியாத சாத்தியமில்லாத சூழ்நிலையை அது சாத்தியமாக்கும். நம்மை பலவான்களாய் அது மாற்றும். பலவான்களாய் அது மாற்றி இருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். இது ஆராதிக்கிற இந்த நேரத்திலே தான் ஒவ்வொருவரையும் தம்முடைய பலத்தினாலே கர்த்தர் இடை கட்டுகிறார். ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிறார் ஆவியானவர். நீ சொன்னால்
எல்லாம் ஆகும். நம்புறீங்களா? உம் சொல்லா என் ஜீவன் வாழும். உம் கண்கள் என்னை தேடும். நான் உடைந்தா உம் உள்ளம் வாடும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். இந்த உலகம் நம்மை பார்த்து ஒருவேளை பரிகசிக்கலாம். உன்னால் முன்னுக்கு வர முடியாது, உன் வாழ்வில் நன்மைகள் நடக்காது, உன் தொழில் நசிந்து போகும், நீ கடனில் மூழ்கி போவாய் என்று சத்துரு ஒருவேளை உங்களை வார்த்து பேசலாம். ஆனால் ஆனால் நீரே என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை ஆணைத்தவரே. பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை ஆணைத்தவரே. பரியாசமும் பசிதாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்கா. பரியாசமும் பசிதாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான். அறிக்கையிட்டு பாடுவோம். பலவீனன் என்று சொல்லாமல் கர்த்தர் உங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Yes, the power of God. சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லா சுகவான் என்பேன் நான். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவே என்றும் உயர்த்திடுவே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவே என்றும் உயர்த்திடுவே. உம்மை ஆராதிப்பேன்.
உயர்த்துவோம். உம்மை துதித்திடுவே, என்றும் உயர்த்திடுவே, உம்மை நான் ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. ஒப்பு கொடுக்கிறீங்களா? உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் இன்றைக்கு நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். சுகவீனன் என்று சொல்லாமல் பலவீனன் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான், பலவீனன் என்று சொல்லாமல் பலவான். நீ சொன்னால் எல்லாம் ஆகும், உம் சொல்லா என் ஜீவன் வாழும், உம் கண்கள் என்னை தேடும், நான் உடைந்தால் உம் உள்ளம் வாடும், உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும், உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். கரங்களை உயர்த்தி உம் கிருபையும் உம் வார்த்தையும், அதுதான் எந்தன் வாழ்வை தாங்கும், உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மகிமை உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். ஆண்டவருக்கு மகிமையுண்ட. சங்கீதத்தின் புத்தகம் 11ஆம் சங்கீதம் 11ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். 11ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கோங்க, பைபிள் எல்லாம் திருப்பி. ஆமென். 11ஆம் சங்கீதம் 11 ஆமென் 5ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமே. கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் யாரை சோதித்து அறிகிறாரா? நீதிமானை சோதிக்கிறார். துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ள என்ன செய்கிறதா? வெறுக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாது. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கறது நீதிமானை கர்த்தர் சோதிக்கிறார். யாரை சோதிக்கிறார்? நீதி. அதாவது சோதனை ரெண்டு விதத்தில் என்ன நடைபெறும். ஒன்று என்ன, சாத்தான் நம்மளை சோதிப்பான். சாத்தான் நம்மளை என்ன செய்வான்? பிசாசு நம்மளை சோதிப்பான். அவன் சோதிச்சான்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம். அவன் சோதிக்கிற என்ன? பெருமையை கொடுத்து, அதாவது நமக்கு உள்ள அகந்தை, பெருமை, மேட்டிமை, இவைகளை என்னச்சுன்னா அதனால அதனுடைய வீழ்ச்சியை கொண்டு வருவான். அதுக்கு அடுத்து என்னச்சுன்னா அவன் இச்சையை கொடுப்பான். இச்சை கொடுத்து என்னச்சுன்னா அதுல ஒரு வீழ்ச்சியை கொண்டு வருவான். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இச்சை என்னச்சுன்னா பாவத்தை பிறப்பிக்கும். அதுக்கடுத்து பாவ மரணத்தை என்னச்சுன்னா அதை உண்டாக்கும். எனவே அதை என்னச்சுன்னா இச்சை அதை என்னச்சுன்னா நம்ம பிறப்பித்து அது நிமித்தம் நம்முடைய வீழ்ச்சி அடைய பண்ணுவான். அடுத்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பண ஆசை எல்லா தீமைக்கு எப்படி இருக்கிறது? வேற இருக்கிறது. அப்போ என்னச்சுன்னா ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இதை என்னச்சுன்னா பிசாசு கொண்டு வந்து வீழ்ச்சிக்குள்ள கொண்டு வருவான். அடுத்து பாவ இன்பத்தை நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தில்
சிம்சோனுக்கு என்னச்சுன்னா அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொண்டு வந்து 14:1 16:1 இந்த 15:1 இதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு பெண்ணை கண்டான், அங்கே போனான் அப்படின்னு என்னை வாசிப்போம். எனவே இது என்னச்சுன்னா ஒரு வீழ்ச்சி, பாவ இச்சைகளை கொண்டு வந்து வீழ்ச்சி அடைய பண்ணிடுவான். அடுத்து என்னச்சுன்னா சில வறுமையை கொண்டு வருவான். எவ்வளவுதான் பொருளாதாரம் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் நமக்குள்ள வந்தாலும் நம்ம வீட்டில் என்னச்சுன்னா ஒரு வறுமை அது இருக்கும். சிலவங்களுக்கு என்னச்சுன்னா விடாப்பிடிய சில நோய்கள், அது நிமித்தம் என்னச்சுன்னா பிசாசு நம்மளை சோதித்து என்னச்சுன்னா அதை இது பண்ணுவான். இப்படிப்பட்ட என்னச்சுன்னா பிசாசு கொண்டு வருகிற சோதனை எல்லாம் தேவனை விட்டு நம்மை பிரிக்கும், நம்மை அழிவுக்கு நேராக கொண்டு போய்விடும். அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவு பார்த்தீங்கன்னா, அந்த சோதனையுடைய முடிவு அது ஒரு அழிவுக்குள்ளாய் கொண்டு போகும். ஒரு எக்ஸாம்பிளாக ஒன்று சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம், ஆதாம் ஏபால் 2 பேர் இருந்தாங்க. அவங்கள நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அவங்களுக்கு ஒரு சோதனையை சாத்தான் தந்திரம் உள்ளவனாக இருந்து அவன் வஞ்சிச்சுட்டான். வஞ்சித்தோடனே அவங்களுக்கு என்ன நடந்தது? கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் அவங்க என்ன செஞ்சாங்க? இழந்துட்டாங்க. கர்த்தருக்கு மகிமை. அவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போயிட்டாங்க. சிம்சோனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவனுக்கு அந்த பாவ இச்சைக்கு என்ன உடன்பட்டதுனால அவன் வாழ்க்கையில என்ன நடந்தது? அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை விட்டு விலகி போனது அறியாதிருந்தான். அவன் அபிஷேகத்தை இழந்து போயிட்டான். எந்த இடத்துல யாருக்கெல்லாம் ஒரு விளையாட்டு காட்டி கொண்டிருந்தானோ அத்தனை பேருக்கு முன்னால இவன் விளையாட்டு பொருளா மாறிட்டான். அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய வீழ்ச்சி என்னச்சுன்னா கண்டான். கடைசியில மரணம் தான் அவனுக்கு வந்தது. அப்ப பிசாசு நமக்கு கொண்டு வருகிற எல்லா என்னச்சின்ன பிரச்சனைகளும், அவன் கொண்டு வருகிற சோதனைகள் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில கண்டிப்பா என்னச்சின்ன ஸ்தோத்திரம் தேவனை விட்டு பிரிக்கும். அது நம்மை அழிவுக்கு நேராய் கொண்டு போய்விடும். ஆனா கர்த்தர் ஒரு சோதித்தாருன்னா அவர் ஒரு நாளும் நமக்கு பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. எதனால் சோதிக்கிறவர் அல்ல? பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார். அவர் ஏன் சோதிப்பா, எதற்காக சோதிக்கிறார் என்பதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்ப கர்த்தர் சோதிப்பதற்கும் பிசாசு சோதிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவன் சோதிப்பதை நல்லா கவனிக்கணும். அவன் நம்ம இந்த சோதனை எதனால் வந்தது அப்படின்னு நம்ம தெரியணும். அது தெரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க ஆண்டரை முறுமுறுக்க மாட்டீங்க. பிசாசு கொண்டு வர சோதனையில வீழ்ச்சி வரும், பிசாசு கொண்டு வர சோதனையில அழிவு வரும், பிசாசு கொண்டு வர சோதனைகள் முடிவரை என்னச்சுன்னா அது மரணத்தை கொண்டு வந்துடும். பிசாசு கொண்டு வந்தது என்னச்சுன்னா அது தேவனை விட்டு நம்மை பிரித்து விடும். ஆனா தேவன் நமக்கு கொண்டு வருகிறது அதனுடைய முடிவு மகிமையாய் மாறிடும். அல்லேலூயா. முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமை என்னச்சுன்னா கேடு உள்ளதில்லை, மேன்மை உள்ளதாய் மாறும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறும். அதற்கு நீங்க என்ன ஆபிரகாம ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். கர்த்தர் ஆபிரகாம சோதித்தா முடிவு என்ன வந்தது? நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இதை நீ செய்தபடினா பூமியில் இருக்கிற வம்சம்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும், நீ அநேக ஜாதிகள் என்ன ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமா இருப்பான்னு கர்த்தர் சொன்னான். யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, உத்தமன், நீதிமான், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். ஆனா அவனுக்கு சோதனை வந்த பொழுது முடிவு என்ன வந்துட்டு? அவனுக்கு அழிவு இல்லை, இழந்ததை அத்தனையும் கர்த்தர் ரெட்டத்தனையா திரும்ப கொடுத்தார். அவன் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாய் மாறிட்டு முன்னால் இருக்கிற ஜீவனை காட்டில் அவனுக்கு வந்தது என்ன? அதற்கு அடுத்து 140 வருஷம் உயிரோடு இருந்து பிள்ளைகளை கண்டு என்ன? பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டான் என்று பூர்ண வயசுள்ளவனாய் மரித்தான் வேதம் சொல்லுகிறது. எனவே தேவன் கொடுக்கிற சோதனைக்கும் பிசாசு கொண்டு வருகிற சோதனைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் என்ன ஸ்தோத்திரம், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சோதனை என்ன? ஸ்தோத்திரம், சோதனைக்கு தப்பித்துக் கொள்ள போக்கை உண்டாக்குற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஒருவேளை நீங்கள் பிசாசினால் சோதிக்கப்பட்டு வேதனையோடு துக்கத்தோடு இருந்தீங்கன்னா, ஏதோ ஒரு காரியத்தில் சிக்கொண்டு உங்க வாழ்க்கை என்ன அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருந்தால், பின்மாற்றத்துக்கு நேராய் போய் கொண்டிருந்தால், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தம்முடைய கிருபைகளை தந்து உங்களை அதிலிருந்து மீட்டெடுப்பாராக. அல்லேலூயா. நீங்கள் தேவன் நோக்கி உண்மையாய் கூப்பிட்டார் அந்த அழிவிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டெடுக்க தேவன் வல்லமையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். ஆனா இன்னும் வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். யாரை சோதித்து அறிகிறார்? நீதிமானை கர்த்தர் சோதித்து அறிகிறார். ஏன் சோதிக்கிறார்? அவருடைய சோதனை என்ன? அதனுடைய முடிவு மகிமையா இருக்கும், அதனுடைய முடிவு ஆசீர்வாதமா இருக்கும், அதனுடைய முடிவு உயர்வா இருக்கும், அதனுடைய உயர்வு என்ன சம்பூர்ணமா இருக்கும். அதனுடைய உயர்வு என்ன? முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமையில ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த உபத்திரம், ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த கண்ணீர், ஏன் எனக்கு இந்த ஸ்தோத்திரம், இந்த வேதனைகள் என்று சொல்லி அநேக நேரத்தில் நம்ம புலம்புகிறோம்.
அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு தேவ பிள்ளையே, நான் உண்மையா இருக்கிறேன், உத்தமமா இருக்கிறேன், நீதியாய் வாழுகிறேன், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக நான் உண்மையுள்ள ஒரு மனுஷனா இருக்கிறேன், தேவனையே சார்ந்து இருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த பாடுகள் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை பார்த்து ஒரு நாளும் முறுமுறுக்காதீங்க. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஏதோ ஒரு மேன்மைக்காக கர்த்தர் உங்களை சோதித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஒருத்தர் என்னச்சுன்னா ஆண்டவர்கிட்ட வந்தாராம். ஆண்டவர், எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த பெரிய பாடு, எனக்கு என்னச்சுன்னா கஷ்டம். நம்ம அன்னைக்கு என்ன சொல்லுவோம்ல, யோபை போல எனக்கு பாடு. யார மாதிரி? நீங்கள் என்னைக்கு ஓட எடுத்து சுரண்டிக்கிட்டு இருந்தீங்க தெருவில் உட்காந்து? அப்படி இல்லையே. உங்க எலும்பை என்னச்சுன்னா எலும்பு மட்டும்தான் இருந்ததுன்னா சரீரத்தில் இருக்கிற என்னச்சுன்னா எல்லாம் என்னச்சுன்னா உருக்குலைந்து போயிட்டான். அப்படி உங்களுக்கு யாருக்கும் வரவே இல்லையே? வரல. உங்களுக்கு தலைவலி வந்தாலே அவ்வளோ முடிஞ்சு போச்சுல, நமக்கு தலைவலி ஆயிருமே. தோத்துறேன்னு அப்படி என்னச்சு நம்ம ஆட்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாங்க. ஆனால் யோபு மாதிரி நம்மளை யாருக்கும் சோதனை வரலை. ஆனால் அநேக நேரத்தில் நம்ம ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டம், ஏன் ஆண்டவரே இந்த பாடு அப்படின்னு. அப்போ உடனே என்னச்சுன்னா ஆண்டவர் ஒரு நாள் அவர் சொன்னாரா, சரி உனக்கு என்னச்சுன்னா உன் பாடு என்னச்சுன்னா மற்றவங்க பாடு என்னன்னு பாரு. உனக்கு என்னச்சுன்னா நீ என்னச்சுன்னா ஒரு அறைக்குள்ளே போ, ஒரு பெரிய என்னச்சுன்னா குடோன். அந்த குடோனில் சொன்னாரா, உன் பாடெல்லாம் என்னச்சுன்னா மூட்டை கட்டி என்னச்சுன்னா உள்ளே கொண்டு வை. அடுத்து என்னச்சுன்னா மற்றவங்க பாடை என்னச்சுன்னா கொண்டு வந்து வைக்க சொல்லுவேன். உனக்கு என்னச்சுன்னா எந்த என்னச்சுன்னா உனக்கு எது பிடிக்குதோ அதை நீ தூக்கிட்டு போ, லெகுவாக இருக்க நீ தூக்கிட்டு போ அப்படின்னு சொன்னார். இவன் உடனே அதே மாதிரி என்னச்சுன்னா தன்னுடைய பாடுகள் எல்லாத்தையும், இது கதை என்ன, அதனால் நீங்கள் அதுக்கு வால் இருக்க தலை இருக்காது, அதனால் என்னச்சு நீங்கள் உடனே என்னச்சுன்னா பாடுகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சான், அவர் மூட்டை கட்டினானா எல்லாம் அந்த அவனுடைய பாடுகளாம். உடனே அவன் தலையில் சுமந்துட்டு என்னச்சுன்னா உள்ளே கொண்டு போய் அப்படி ஈஸியாக கொண்டு வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இன்னொருத்தன் என்னச்சுன்னா அங்கேருந்து வந்தான், தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தான். அவன் வந்தவன் என்னச்சுன்னா என்னென்னு சொல்லி கேட்டான், இது ஏன் பாடு அப்படின்னு சொன்னானா. அவன் உள்ளே கொண்டு வச்சானா. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தன் வந்தானா, அவன் கைவீசி வந்தானா. அப்போ இவன் நினச்சானா, சரி அவன் பாடம் நம்ம எடுத்துக்கிடலாம், அவன் கைவீசி வந்துருக்கானா. ஆனால் அவன்கிட்ட கேட்டானா, கை வீசிட்டு வர என்னன்னு கேட்டானா. அவன் உடனே சொன்னானா, இல்லை பின்னால் என்னச்சுன்னா ஒரு குட்டி யானையில் வருது. எதில் வருது? எனக்கு சுமக்கணும், அதனால் எது வருது, ஏன் பாடலாம் குட்டி யானை வருது. அதுக்கடுத்து இன்னொருத்தன் அதே மாதிரி என்ன கை வீசிட்டு வந்தானா. அவங்ககிட்ட கேட்டேன், நீ என்ன இப்படி வர அப்படின்னு. அவன் சொன்னானா, இல்லை அது பின்னால் ஒரு 407 வருது அப்படின்னா. எதில் வருது? 407. அடுத்த ஒருத்தானா அவன் வந்தானா, அவன் என்ன இப்படி இருக்கு அப்படின்னு. அவன் சொன்னானா, இல்லை அது என்ன லாரியில் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா. அதுக்கடுத்து இன்னொருத்தன் வந்தானா, அவன் சொன்னா அதே டாரஸ் வண்டியில் வந்துட்டு இருக்கு அப்படின்னு. இவன் பார்த்தானா, நம்ம பாடே பெரும்பாடு, இந்த பாடே நமக்கு போதுன்னு சொல்லி நம்ம தூக்கிட்டு போகிற அளவுக்கு இருக்கு, சுமக்கிற அளவுக்கு இருக்கு. ஆண்டர் என் பாடு எனக்கு போதும் ஆண்டுன்ட்டு அவன் தான் பாடம் மட்டும் தூக்கிட்டு போயிட்டானா. நமக்கு என்ன, நம்ம திராணி எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம திராணிக்கு மிஞ்சி அவர் ஒரு நாள் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. நம்ம அநேக நேரத்துக்கு ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த பாடு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டர் ஒரு நாளும் அவருடைய பிள்ளைகளை என்னச்சுன்னா ஒரு நாளும் நம்ம என்னச்சுன்னா அவர் வேதனைப்படுத்துகிற அல்ல, நம்மை அழிப்பதற்காக நமக்கு வருவதில்லை, நாம் மேன்மைப்படுத்துவதற்கே, நம்மளுடைய தரம் என்பதை அறிந்து கொள்வதற்கே கர்த்தர் சில நேரத்தில் சில காரியத்தை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அதான் வேடிக்கை ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு அக்காவுக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், ரொம்ப எப்போ பார்த்தாலும் ஆண்டவரே நான் இவ்வளவு ஜபிக்கிறேன், இவ்வளோ ஆராதிக்கிறேன், இவ்வளோ கர்த்தருக்காக என்னச்சுன்னா ஊழியம் செய்கிறேன், ஆண்டோடைய சபைக்கு போகிறேன், எப்போ பார்த்தாலும் என்னை சபையில் தான் பார்க்க முடியும், அவள் நான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு இப்படி ஒரு புருஷனை எனக்கு கொடுத்துட்டே ஆண்டவரே, அவன் பயங்கரமாக என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் என் கூட சண்டை போட்டே இருக்கிறானே அப்படின்னு. ஒரு நாள் இந்த அக்கா முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிற மாப்பிள்ளையை பார்த்து என்னச்சுன்னா முறுமுறுத்துக்கிட்டே அவங்க போய் என்னச்சுன்னா மேலே மொட்டை மாடியில் போய் என்னச்சுன்னா துணி காய போட போனாங்களாம். அங்கே போனால் என்னச்சுன்னா அந்த அக்கா அங்கேருந்து பார்த்தாங்கன்னா ஏற்ற வீட்டில் ஒருத்தர் இருந்தானா. ஏற்ற வீட்டில் பார்த்தீங்கன்னா அவன் புருஷன் ரொம்ப நல்ல பையன். அவன் பார்த்தீங்கன்னா இவளுக்கு என்னச்சுன்னா அந்த அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா முடி கொஞ்சம் தான் இருந்தது. அந்த அக்கா முடியை பிடிச்சிட்டு என்னச்சுன்னா பிடிச்சிக்கிட்டு அவன் அடிக்கிறான். இந்த அக்காவுக்கு உடனே அப்போ தான் புத்தி வந்துதான், ஆண்டவரே பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு முடி கீழே வர கிடக்கு, என் புருஷன் குடிகாரன், ஆனால் அவன் புருஷன் நல்லவனே இப்படி அடித்தான்னா என் முடியை பிடிச்சி என் புருஷன் என்ன செய்ய மாட்டான். அதனால இவ நினைச்சானா எனக்கு இருக்கிற என்னச்சுன்னா இதே போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு என்னச்சுன்னா அமைதி ஆகிட்டான். நம்ம வாழ்க்கையில் அநேக நேரத்தில் பார்க்குறோம், உனக்கு மாதிரி எனக்கு பாடலை, எனக்கு பாடு உனக்கு யாருக்குமே வரக்கூடாது அப்படிங்கிறோம். உங்கள் பாடு யாருக்கும் வரவே வராது, உங்கள் பாடு யாருக்கும் தேவையும் இல்லை. தோத்துறா உங்கள் பாடு நீங்களே வச்சுக்கோங்க. அல்லேலூயா. நம்ம அநேக நேரத்தில் புலம்புறோம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. நம்ம இந்த பாடு எப்படி வருதுன்னு தெரிஞ்சுட்டா போதும். இது பிசாசினால் வருதா
இல்லை இந்த பாடு வந்து என்னச்சுன்னா ஆண்டவர் எனக்கு அனுமதிச்சிருக்கிறாரா அப்படின்னு ஒரு தேவ பிள்ளை தெரிஞ்சு கொண்டா நிச்சயமா அதுலேருந்து நான் வெளியே வந்துடலாம். அல்லேலூயா. அதில் நமக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பா. அதனால புலம்பாதீங்க, முறுமுறுக்காதீங்க. கர்த்தர் அனுமதிக்காத ஏதோ நம்ம வாழ்க்கையில கர்த்தர் என்ன ஒரு நாளும் அதை செய்யவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு நாள் நமக்கு தீமை செய்யாதவர், பொல்லாங்கு செய்யாத தேவன். ஏன் ஆண்டவர் என்னை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நமக்கு என்னை ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார். எதற்காக என்னை ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார்? கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஒரு என்னச்சுன்னா ஒரு 5 காரியமோ இல்லை 3 காரியமோ இல்லை 4 காரியம் எவ்வளவு முடியுதோ நேரத்துக்கு என்னச்சுன்னா அதை பேசி முடிக்கலாம். முதலாவது கர்த்தர் என்னை சோதிப்பதற்கு காரணம் என்ன? உபாகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. உபாகமம் 8:2 பாருங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளையை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஒரு அழில சொல்லுங்க. இல்லையா? எதுக்காக ஆண்டவர் சோதிக்கிறாரா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எதுக்காக சோதிக்கிறாரா? சொல்லுங்க. அவருடைய கட்டளையை நீ கை கொள்ளுவாயா கொல்ல மாட்டாயா என்று என்னச்சுன்னா அவர் உன்னை சோதிக்கிறார். ஆண்டவருடைய கட்டளை நம்ம கை கொள்ளுகிறோமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. இதுல ஒரு உதாரணத்தை என்ன உங்களுக்கு சொல்லி வளர்க்கிறேன். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தாராம். அந்த வசனம் பாருங்க. 1ஆம் வசனம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். இந்த காரியம் ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னால 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் எப்படி இருந்ததா? துக்கமா இருந்தது. யாரை பார்த்து? இஸ்மவேலை பார்த்து சொல்லிருக்கேன். இப்ப என்னச்சுன்னா சாராள் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், இந்த 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 அடிமை பெண்ணும் இந்த என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் இந்த அடிமை பெண்ணுக்கு பிறந்த மகனையும் நீ என்னச்சுன்னா அனுப்பிவிடு என்று சொல்லுகிறான். ஆபிரகாம் போய் கர்த்தரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே என் மனைவி இப்படி சொல்லுகிறா, எனக்கு என்னச்சுன்னா இந்த பிள்ளையை தந்திருக்கிறீங்க, என்ன ஆண்டவரேன்னு கேட்கிறான். உடனே ஆண்டவர் சொன்னாரு, ஓ மனைவி சொன்னதை நீ செய். அப்படி போய் என்னச்சுன்னா செய். வேதம் சொல்லுகிற தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு எப்படி இருந்ததா? துக்கம். அனுப்பிவிடு என்று சொன்ன காரியம், உன் வீட்டை விட்டு நீ அனுப்பிவிடு என்று சொன்ன காரியம் ஆபிரகாமுக்கு துக்கமா இருந்தது. இப்ப அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. இப்ப இந்த துக்கத்தோட ஆபிரகாம் இருக்கிறான். இப்ப அவனை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இப்ப என்கிட்ட என் வார்த்தைக்கு உண்மையா கீழ்ப்படுகிறானா இல்லை அவன் முறுமுறுக்கிறானா, அவன் என்னச்சுன்னா இப்ப எனக்கு என்னச்சுன்னா உண்மையா நான் சொல்லுக்கு அவன் கீழ்ப்படுகிறான பார்க்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்பினான். அதனாலதான் இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாம் என்ன செய்தாரா? சோதித்தார். சோதித்து என்ன சொன்னா வாங்க அதுக்கு 22 அதிகாரம் 1ஆம் வசனத்து 2ஆம் வசனம் பாருங்க. ஆபிரகாமை சோதித்த எப்படினில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றா அவன் இதோ அடியேன் என்றான். 2ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது அவர் உன் புத்திரன் உன் ஏகசுதன் உன் நேசகுமாரன் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு. நல்லா கவனிக்கணும். இங்க வந்து உன் புத்திரன் உன் ஏகசுதன் உன் நேசன். ஆனா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஆண்டவருக்கு மகிமை உண்டாதா அடிமை பெண்ணையும் அவள் பிள்ளையும் அனுப்பிவிடு. ஆமே. ஆனா இங்க என்ன சொல்ல, இது ஓம் பிள்ளை, ஓம் பிள்ளை என்ன நீ அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவன் என்ன எப்படி போடணுமா? தகனம் என்னது? தகனம் என்னது? தகனம் பண்ணுதான்னு சொல்றாங்க. என்னது? எரிச்சிரு. அனுப்பி விட்டதே என்னச்சுன்னா ஆபிரகாமுக்கு, அதுவும் என்னச்சுன்னா அடிமை பெண் இடத்துல பிறந்தவன் அவன் என்னச்சுன்னா ஒரு என்னச்சுன்னா தேவனுடைய சித்தத்துக்கு மாறா பிறந்த ஒருவனைய அனுப்பி விடுவது ஆபிரகாமுக்கு என்னச்சுன்னா வருத்தமா இருந்தால், இப்ப தன் 25 வருஷம் காத்திருந்து பெற்றுக்கொண்டவனாகிய என்னச்சுன்னா தன்னுடைய ஒரே மகன் வாக்குத்தத்தத்தின் புத்திரன், அவனை குறித்து ஆண்டவர் பெரிய தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். தரிசனத்தின் மகன், வாக்குத்தத்தத்தின் மகன், அவன் காத்திருந்து பெற்றுக்கொண்ட மகன். அந்த மகனை ஆண்டவர் சொல்லுகிறார் அழிச்சிருங்கிறாரு. யோசித்து பாருங்க, 2க்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஆபிரகாம் மனநிலைமை எப்படி இருக்கு?
12ஆம் வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க 12ஆம் வசனத்துல. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கைய போடாது. அப்படின்னா என்ன அங்க சொல்ல, அவனுக்கு ஒன்று செய்யாத நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால உனக்கு என்ன நடந்தது? கர்த்தர் அவனை சோதித்தார். அவன் என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாயா கீழ்ப்படிகளையா சோதித்தார். அந்த கீழ்ப்படிதல் அவனுக்கு இருந்தது. 16ஆம் வசனம் இப்படி சொல்லுது, 16ஆம் வசனம், நீ உன் புத்திரன் என்று உன் ஏகஸ் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்த இந்த காரியத்தை செய்தபடினான். 18ஆம் வசனத்தை பாருங்க. 18ஆம் வசனத்துல, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று உன் பேரில் என் பேரில் நினைச்சு ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, நமக்கு தெரிய வேண்டியது என் வார்த்தை. ஆண்டவர் ஏன் சோதிக்கிறார்? எதுக்காக ஆண்டவர் ஏன் சோதிக்கிறார்? ஏன் நம்மை சோதிக்கிறார்? எதற்காக ஆண்டவர் என்னச்சுன்னா, என் ஜெபம் கேட்கப்படல, என் விண்ணப்பத்துக்கு பதில் இல்லை, என் பிரயாசத்துக்கு பலன் இல்லை. ஏன் ஆண்டவர் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், இந்த சோதனை அனுமதிச்சிருக்கிறார்? ஏன் எனக்கு ஆண்டவர் பாட அனுமதிச்சிருக்கிறார்? ஏன் இந்த உபத்திரத்தை அனுமதிச்சிருக்கிறார்? ஏன் இந்த வியாதியை அனுமதிச்சிருக்கிறார்? ஏன் இந்த சூழ்நிலை எனக்கு ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார்? நம்மை அழிப்பதற்கல்ல, நாம் இன்னும் அவருக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதை அறிந்து கொள்வதற்காகவே. அல்ல சொல்லுங்களே, எப்போ நாம் அதை நினைச்சுனா, இன்னும் என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படுகிறாய் என்று ஆண்டவர் எப்போ அறிந்து கொள்ளுகிறாரோ அப்பொழுது கர்த்தருடைய மகிமை நம்ம வாழ்க்கையில வெளிப்படும். ஒரு அலையில சொல்லுங்களே லோயா. நல்ல இன்னொன்னு கவனிக்கணும், சாத்தான் கொண்டு வருகிற சோதனை கடைசியில் அழிவு, ஆனா கர்த்தர் கொண்டு வருகிற சோதனை நிரந்தரமானதல்ல. அவருடைய நோக்கம் நிறைவேறின உடனே அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துரும். அலையில சொல்லுங்களே லோயா. ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுவார். எப்ப அவர் எதிர்பார்த்த காரியம் நம் இடத்தில் நடந்து விட்டால் அவர் உடனே அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி, அந்த சோதனைக்கும் வேதனைக்கும் துன்பத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைத்து விடுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவன் எதற்காக சோதிக்கிறார்? நாம் கீழ்ப்படுகிறோமா என்று சோதிக்கிறார். எதற்காக சோதிக்கிறார்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து வேதம் என்ன சொல்லுது? பிலிப்பியர் 2:8 பாருங்க. பிலிப்பியர் 2:8 என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே என்ன செய்தாரா? தாழ்த்தினார். அதனால என்ன நடந்தது? எல்லா நாமத்திற்கும் மேலாக அவரை உயர்த்தின. 9ஆம் வசனம் பாருங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் என்ன செய்தார்? உயர்த்தினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு என்ன சின்ன ஸ்தோத்திரம், அன்பு தேவ பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில என்ன சின்ன ஸ்தோத்திரம், இது ஒரு நெருக்கம், நீங்கள் அறியாமல், உங்களுக்கு முகாந்தரம் இல்லாமல் சில என்ன சின்ன பிரச்சனைகள், சில நெருக்கங்கள், சில போராட்டங்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்தால், ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே நான் என் வாழ்க்கையில என்ன சின்ன ஸ்தோத்திரம், என்ன குறை, அதை எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே, நான் எதற்கு கீழ்ப்படிய வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் அந்த பிரச்சனை உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு இரண்டாவது ஆண்டவர் நமக்கு என்னச்சுன்னா, நம்மிடத்தில் எதற்காக ஆண்டவர் சோதிக்கிறார்? நீதிமானை சோதிக்கிறார். ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. யோபின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. யோபு 23:10. யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழி அவர் என்ன செய்வார்? அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் எப்படி வருவேன்? பொன்னாக விளங்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யோபை கர்த்தர் சோதித்தார். அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுது? நீதிமான், சன்மார்க்கன், உத்தமன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு என்னது விலகுகிறான். அவனை போல ஒருவன் என்னச்சுன்னா இல்லை. அவன் என்னச்சுன்னா அவ்வளவுக்குள்ள கர்த்தருக்கு உண்மையா இருந்தான். அவனை மனைவி சொல்லுகிறான், இன்னும் உத்தமத்துல உறுதியா இருக்கிறீரா? தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்னான். ஸ்தோத்திரம். யோபு சொல்லும்போது சொல்லுகிறான், என் உத்தமத்தை நான் கெட்டியாய் பிடித்து இருக்கிறேன், என் உயிருக்கு மட்டும் நான் அதை விட மாட்டேன் அப்படிங்கிறான். என் உத்தமத்தை ஒரு அதை உளிக்கொண்டு எழுதினால் அது நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறான். அந்த அளவு உத்தமத்துல உறுதியா நிற்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவனுக்கு ஒரு சோதனை, அவனுக்கு ஒரு சோதனை. நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் எப்படி மாறுவேன்? பொன்னாக மாறுவேன். அவனுக்கு என்ன சோதனை? இன்னும் அவன் என் மேல விசுவாசமா இருக்கிறானா? இன்னும் என் மேல அவன் நம்பிக்கையா இருக்கிறானா? இன்னும் என்னச்சுன்னா அவன் உத்தமத்துல உறுதியா இருக்கிறானா?
கர்த்தர் அவனை ஒரு சோதித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டா. ஏன்னா பிசாசு வந்து என்ன சொன்னா, ஆண்டவர் சொன்னாரு எங்கிருந்து வருகிற அப்படின்னு சொன்னாரு. அவன் சொன்ன நான் என்ன சொன்னேன், ஊரெல்லாம் சுத்திட்டு வரேன். அப்ப பிசாசு என்ன செய்யும், வேலைக்கு போகாம ஊர் சுத்துது பிசாசு. வீட்டில் வேலை பார்க்காம வீடு வீடா சுத்துதும் பிசாசு. குடும்பத்தை கவனிக்காம பிசாசு சுத்தும். பிசாசு என்னது, நான் பிசாசு தான் சொன்னேன், உங்களை சொல்லவே இல்லை, நீங்க தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. பிசாசு ஊர் ஊரா சுத்துமா. எங்கிருந்து வருகிற, நான் எல்லாத்தையும் சுத்திட்டு வரேன் அப்படின்னு. என் தாசனா யோபு மேல கவனம் வைத்தாயோ. அவன் ஆண்டவரெல்லாம் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகிறான், அவனை போல ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிதாரு. அப்போ உடனே அவன் சும்மாவா மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறான், அவன் வேலையை எடுத்து விடும் அப்படிங்கிற. அப்போ நம்ம மேல ஒரு என்ன இருக்கு சொல்லுங்க, நம்மளை சுற்றி என்ன இருக்கு, இருக்கே இல்லைங்களா, இருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம். அலையில சொல்லுங்க, அலையில எந்த தீங்கு நம்ம சேதப்படுத்தலை. ஒரு அந்த வேலையை எடுத்துரும் அப்படிங்கிறான். சரி, ஆண்டவர் எடுத்துட்டார். எடுத்து என்ன ஆயிட்டு, வேலி எடுத்த உடனே எல்லாம் சேதமாயிட்டு, எல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்படித்தானே, அழிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து என்ன, பிசாசு வந்துட்டான். இன்னும் அவன்கிட்ட என்னப்பா குறை, முகாந்தரம் இல்லாம அவனை நீ பண்ணது என்ன, அவன் சும்மா அவனை நம்பி இருக்கிறான், அவன் 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 சரீரத்தை தொட்டா போதும், எதை போட்டாலும். அப்ப ஆண்டவர் சொன்னான், ஜீவனை மட்டும் விடு, மற்ற எல்லாத்தையும். அப்ப பிசாசு என்ன, ஜீவன் எடுப்பான், அழிக்கவும், அது கொல்லவும் அழிக்கவுமே பிசாசு வருகிறான். நம்ம ஆண்டவர் ஜீவனை கொடுக்க வரார். நம்ம ஸ்தோத்திரம். அவன் என்ன, ஜீவனை மட்டும் தப்பவி, அவன் சரீரம் முழுவதும் உருக்குலைந்து போச்சு. இன்னும் உண்மையா இருக்கிறானா, இன்னும் உத்தமமா இருக்கிறானா, இன்னும் நீதிமானா இருக்கிறானா, இன்னும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறானா, விசுவாசமா இருக்கிறானா, இருந்தான் யோபு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில யோபுவை குறித்து சொல்ல, அவன் தன் நாவினால் பாவம் செய்யவே இல்லை. அவன் சொன்ன, கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொன்னான். அவன் என்ன நினைச்சுன ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு விரோதமான காரியம் சொல்ல, தேவனுக்கு என்னச்சுனா அவன் வந்து விசுவாசத்துல உறுதியா இருந்தான். அதனாலதான் 13 அதிகாரம் 15 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அமை ஸ்தோத்திரம். யோபு 13:15 அவன் சொல்லுகிறான், அமை ஸ்தோத்திரம், அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் என்ன சொல்ல, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல எப்படி இருப்பேன், நம்பிக்கை, ஆனாலும் என் வழியை அவருக்கு என் முன்பாக இருந்துச்சுன்னா ரூபகாரம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறான். என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். சாத்ராக்கு, மேஷ, ஆபேத்நேகோ சொன்னார்கள்ல, அமை ஸ்தோத்திரம், எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், தப்புவிக்காமல் போனாலும் நீ நித்தில பொற்சலை என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன். ஒரு உறுதி, ஒரு நம்பிக்கை. அதனால தான் என்ன ராஜா சொல்லுகிறான், அவர்கள் தங்கள் தேவனை நம்பி தங்கள் என்ன சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தபடினால் அந்த அக்கினி அவர்களை பலவந்தம் பண்ணாதபடி தேவன் தம்முடைய தூதனை விட்டு அவனை பாதுகாத்தான்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்கு? ஏன் ஆண்டவர் என்னை சோதிக்கிறார்? எதுக்காக சோதிக்கிறார்? என்னுடைய விசுவாசம் இன்னும் எப்படி இருக்கிறது, என் நம்பிக்கை இன்னும் எப்படி இருக்கிறது, நான் இன்னும் கர்த்தர் மேல் என்ன நான் நம்பிக்கையா இருக்கிறேனா, ஆண்டவர் என்ன நான் எதிர்பார்த்த காரியங்கள், நான் எதிர்பாராத காரியங்கள் வாழ்க்கை நடக்கும் பொழுது, நான் எதிர்பாராத என்ன ஸ்தோத்திரம் தீமையான காரியம் என்னை சந்திக்கும் பொழுது, நான் இன்னும் என் ஆண்டவர் உண்மையுள்ளவர், அவர் என்ன என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று என்ன அவர் மேல் நான் நம்பிக்கையா இருக்கிறேனா, ஆண்டவர் என்னை சோதிக்கிறார். அப்படி சோதித்து பார்த்து அவனுடைய உத்தமத்தையும் அவனுடைய உறுதியும் அவன் விசுவாசத்தையும் அவன் நம்பிக்கையும் கர்த்தர் பார்த்த பொழுதுதான் கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்மை பார்க்கிற தேவன். பார்த்தா சிறையிருப்பு மாறினது, இழந்தது இரட்டத்தனையா வந்தது, முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கைவை தலையில சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம், சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்ட. 2 நாளாம் புத்தகம் 20 அதிகாரம் 17 வசனம் இந்த வாசித்து பார்த்தா, 2 நாளாகமம் 20:17 22 வரை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டோடைய வார்த்தை இப்படி சொல்லுங்க, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்க
அல்ல. யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசபாத்துக்கு என்ன விரோதமாக அவன் அன்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் மலை தேசத்தில் இருக்கிற அநேகர் என்ன கூடி கடற்கரை திரளை போல என்ன வந்து எதிராக நின்றார்கள். யோசபாத்து சொல்ல, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த சுதந்திரத்தை அவர்கள் என்ன பறித்து கொள்ளும்படி வந்திருக்கிறார்கள் என்று தேவ சமூகத்திலே ஜனங்களை கூட்டி கொண்டு வந்து அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, நாங்கள் இவர்களுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்வோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்த பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்தின கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த வசனத்தை நீங்க பாருங்களேன். அடுத்த வசனம் 18ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்து சகல யூத கோத்திரத்தன் எருசலேம் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கோகாத்தியரின் புத்திரிலும் கோராகியரின் புத்திரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் மகா சத்தத்தோட கெம்பீரமாய் துதித்தார்கள். அடுத்த வசனம் பாருங்க, அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகள், யோசபாத் என்று யூதாவே, எருசலேம் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா, நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நடந்தது என்ன? 21ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஸ்தோத்திரம். பின்பு ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் பாடுகள் மத்தியிலையும், ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த நன்மையை செய்ய போகிறீர் என்று எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? அல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம என்ன சின்ன ஸ்தோத்திரம் பார்ப்பதெல்லாம் என்ன, ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட பாடு, கஷ்டம், நெருக்கம், வேதனை, துன்பம் அப்படிதான் நினைச்சிட்டே இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அதற்கு பின்பாக வருகிற மகிமையை நம்ம ஒரு நாளும் பார்ப்பதை அல்ல. அதை பாருங்கள், ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரம். அந்த எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அவரையே நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு வாசிக்கிறேன். 12 தானே? 12ஆம் அதிகாரமா 13ஆம் அதிகாரமா? எபிரேயருக்கு வாங்க. ஸ்தோத்திரம். பாடுகளை அனுபவித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம். 12 எத்தனாம் வசனம் பாருங்க? 3ஆம் வசனம் பாருங்க, வாசிங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். யாரை நினைத்துக் கொள்ளுங்க? சொல்லுங்க, யாரை நினைத்துக் கொள்ளுங்க? 1ஆம் வசனத்தை வாசிங்க பாருங்க. இத்தனை திரளான மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமா இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருந்தார். இன்றைக்கு நம்முடைய நோக்கம், நம்முடைய தரிசனம், நம்முடைய ஆசை, நம்முடைய விருப்பம் என்ன? இன்னைக்கு நடக்கிற பாடுகள், இன்னைக்கு இருக்கிற கஷ்டம் அல்ல, இன்னைக்கு இருக்கிற வேதனை அல்ல, இன்னைக்கு இருக்கிற துன்பம் அல்ல, இன்னைக்கு இருக்கிற வருத்தம் அல்ல, ஒரு மகிமையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வச்சிருக்கிறார். நாம் தேவன் மேல் உண்மையாக, உறுதியாக, ஊக்கமாக இருந்தால் நம்மை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டா. என்னாகும் புத்தகம் 14:11 வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னாகமம் 14:11 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்னச்சுன்னா, கானானை சொந்த கர்த்தர் மோசையை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள் நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டு இதுவரைக்கும் என்ன செய்யல, விசுவாசியாத இருப்பார்களோ என்று ஆண்டவர் கேட்கிறார். நம்ம ஆண்டவர் விசுவாசி. எத்தனை அற்புதத்தை பார்த்தோம், எத்தனை நன்மையை பார்த்தோம். கர்த்தர் அதெல்லாம் செஞ்சவர், நமக்கு இதையும் செய்ய வல்லவர். ஆமென். ஒரு நாள் என்னச்சுன்னா, ஸ்தோத்திரம், நான் வேதாம கல்லூரி படிக்கும் பொழுது ஒரு போதகர் என்னச்சுன்னா ஒரு காரியம் சொன்னார். அப்போ அந்த இப்பெல்லாம் வேதாம கல்லூரிலாம் கட்டதுக்கு என்னச்சுன்னா, இப்பெல்லாம் லக்ஸுரி, அவ்வளோதான். இப்போ என்னச்சுன்னா ஃபீஸ் கட்டதெல்லாம் என்னச்சுன்னா பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு எல்லாரும் ஃபீஸ். அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு எனக்கெல்லாம் 125 ரூபா ஃபர்ஸ்ட் முதல் வருஷம்.
எனக்கு 125 ரூபா கட்டதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அப்பா அம்மா என்னை தள்ளிட்டாங்க. அந்த 125 ஃபீஸ் கட்டதுக்கு எனக்கு இல்லை. அதனால என் பேர் உள்ள ஒருத்தர் என்னது துபாயில் இருக்கிறவர் அலெக்சாண்டர்னு சொல்லப்படுகிற ஒருத்தர் தான் எனக்கு என்னச்சுன்னா எங்கள் பாஸ்டர் மூலமாக அவரை ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது இப்படி இந்த ஒரு பையன் படிக்கிறான்னு 125 ரூபா கட்டதுக்கு எங்கள் பாஸ்டர் ஒருத்தரை பிடிச்சி எனக்கு 125 ரூபா கட்டினாங்க. நாங்கள் லாஸ்ட் இயர் படிக்கும் பொழுது எனக்கு 175 ரூபா எனக்கு ஃபீஸ். அன்னைக்கு அதே கட்ட முடியல. எனக்கு 25 ரூபா தான் என் பாக்கெட் மணி. ஆனால் நான் ஆண்டர்கிட்ட என்னச்ச விசுவாசமாக இருந்தேன், கர்த்தரை நம்பினேன். அப்போ எனக்கு ஒரு பாஸ்டர் என்னச்சுன்னா ஒரு நாள் என்னச்சுன்னா சொன்னார், அவர் பாஸ்டர் அலெக்சாண்டர். அப்போ உடனே அவர் என்னச்சுன்னா இப்படியெல்லாம் ஃபீஸ் கட்டாமல் இருக்க ரொம்ப இருக்கு, அவருக்கு கட்டுவார். அப்போ ஒரு நாள் அவர் சொன்னார், ஒரு மெசேஜில் ஒரு கதை சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒருத்தருக்கு ஒரு நாள் அதை நடந்த சம்பவம், ஒரு ஊழியக்காரருக்கு நடந்த சம்பவத்தை சொன்னார். அவர் என்ன சொன்னார், ஒரு நாள் ஒருத்தருக்கு என்னச்சுன்னா 5 ரூபா தேவைப்பட்டுச்சான். எத்தனை ரூபா? 5 ரூபா தேவைப்பட்டுச்சான். 5 ரூபா. அந்த 5 ரூபாய்க்காக என்னச்சுன்னா ஆண்டவரை சொன்னார், ஆண்டவரே நீர் 5 ரூபா தர போறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னாரா. ஏன்னா இவர் கையில் 50 பைசா இருந்ததான். இவர் கையில் எவ்வளோ இருந்தது? 50. இந்த 50 பைசா என் கையில் கொடுத்தவர், இந்த 5 ரூபாயை நீ தர போறீங்க, அதுக்காக உமக்கு. நம்ம 50 பைசா கையில் வச்சுட்டா முறுமுறுப்போம். இவர் சொன்ன அந்த 50 பைசா நீங்க தந்திருக்கிறீங்க ஆண்டவரே, 5 ரூபாய் நீங்க தந்துருவீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தா 5 ரூபா கிடைச்சிட்டான். இன்னொரு நாள் அவருக்கு என்ன சொன்னா, அப்போ ஃபீஸ் கட்டதுக்கு 50 ரூபா தேவையும். அப்போ உடனே அவர் சொன்னாராம், ஆண்டவரே 5 ரூபாயை தந்த தேவன் எனக்கு 50 பைசா என் கையில் தந்தவர், 5 ரூபாயை தந்தவர், எனக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 50 ரூபாயும் தந்துருவீங்க. அந்த அதில் யாரையே தெரியாத ஒருத்தர் மணி ஆர்டர் அனுப்பி அன்னைக்கு என்ன செஞ்சாரா, அவர் ஃபீஸை கட்டிட்டார் 50 ரூபாய். இன்னொரு தடவை அவருக்கு என்னச்சுன்னா கிராஜுவேஷன் வந்துட்டு அன்னைக்கு அவருக்கு என்னச்சுன்னா 500 ரூபா தேவைப்பட்டுச்சான். எவ்வளோ தேவைப்பட்டுச்சு? 500 ரூபா தேவைப்பட்டுச்சான். அப்போ அவர் சொன்னாராம், ஆண்டவரே 50 பைசா தந்த தேவன், 5 ரூபாய் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், அதே மாதிரி 50 ரூபாய் தந்த தேவனுக்கு எனக்கு 500 ரூபாய் நீங்க தர போறீங்க, அதுக்கா நமக்கு வராது இல்ல. அவர் சொன்னாராம், கர்த்தர் கொடுத்தாரா. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் எத்தனை நன்மை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார்? செஞ்சிருக்காரு, செய்யலையா? அந்த நன்மை செஞ்சவர் இதை செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? எவ்வளோ பெரிய நன்மை செஞ்சிருக்கிறார். ஏன் நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை? ஏன் அந்த விசுவாசம் இல்லை? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு நாளும் முறுமுறுக்க மாட்டேன். ஆண்டவர் எனக்கு இதை செஞ்ச தேவன், இதுல என்னை விடுவித்தவர், இதுல எனக்கு நன்மை செய்தவர், இந்த தேவையை சந்தித்தவர், என் தேவையை சந்திக்க உமால முடியும் ஆண்டவரே. எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க உமால முடியும் ஆண்டவரே. என்னை நடத்த உமால முடியும் ஆண்டவரே. இந்த இக்கட்டில் என்னை தப்புவித்த ஆண்டவர், இந்த இக்கட்டில் என்னை தப்பு வைக்க உமால முடியும் ஆண்டவரே. இந்த கஷ்டத்திலிருந்து நான் வெளியே வர உதவி செய்தவர், இந்த கஷ்டத்தை என்னை வெளியே வர எனக்கு உதவி செய்ய உமால முடியும் ஆண்டவரே. அந்த விசுவாசம் நமக்குள்ளாய் வரட்டும், அந்த நம்பிக்கை நமக்குள்ளாய் வரட்டும். ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் அவை விசுவாசமா இருக்காதீங்க. அந்த கொஞ்சத்தில் நடத்தின ஆண்டவர் இன்னைக்கு இருக்கிற அந்த பெரிய தேவையிலையும் நம்மை நடத்த தேவன் வல்லவர். அந்த சின்ன நெருக்கத்தில் கர்த்தர் நம்மை தப்புவித்தது உண்மைனா, இந்த பெரிய நெருக்கத்திலே கர்த்தர் நம்மை தப்புவிக்க தேவன் வல்லவர். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ளாய் நம்பிக்கை வரட்டும், அதை விட்டு விடாதீங்க. அதை சோதிப்பதற்கு, அதை பார்ப்பதற்கு ஆண்டவர் சோதிக்கிறார். அடுத்து மூன்றாவது தேவன் நம்ம எதற்கு சோதிக்கிறார்? உபாகமம் 13:3 வாசிங்க. உபாகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உபாகமம் 13:3. அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவரை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். அல்லேலூயா. முதல்ல எதுக்காக சோதிக்கிறாரு? எதுக்காக சோதிக்கிறான்னு சொன்னேன்? கீழ்படுகிறாயா கீழ்படியலையா சோதிக்கிறார். ரெண்டாவது எதுல சோதிக்கிறாரு? விசுவாசிக்கிறாயா விசுவாசிக்கலையா சோதிக்கிறாரு. மூணாவது நம்மளை எதை சோதிக்கிறான்? நேசிக்கிறாயா நேசிக்கலையா, அன்பு கூறுகிறாயா கூறலையா. நம்ம பாட்டு படைச்சோன்னா பாடிடுவோம். எப்படி? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் அதிகமாய். வருதா? அந்த ஆராதனை சத்தம் வருதான்னு பாருங்க. உண்மையா ஆராதிக்கிறோமான்னு பாருங்க. உங்க நெருக்கத்தில் எப்படி உங்களுக்கு என்ன பாட்டு வருது? உங்க கஷ்டத்தில் என்ன பாட்டு வருது? உங்கள் பாடுகள் உபத்திரத்தில் என்ன பாட்டு வருது?
இந்த 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 நெருக்கமான சூழ்நிலையில நான் இன்னும் அவரை நேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நான் இன்னும் அன்பு கூறுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? ரோமர் 8:36 பாருங்களேன். ரோமர் 8:36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன். ஆண்டவருடைய அன்பை விட்டு எவன் பிரிப்பான்? உபத்திரம் பிரிக்குமா? வியாகுலம் பிரிக்குமா? துன்பம் பிரிக்குமா? பசி பிரிக்குமா? நிர்வாணம் பிரிக்குமா? நாச மோசம் பட்டயம் பிரிக்குமா? இதெல்லாம் என்ன பிரிக்க முடியுமா? இதெல்லாம் என்னை பிரிக்கிறதா? ஆண்டவர் பார்க்கிறார். இந்த சூழ்நிலை, இந்த கடினமான சூழ்நிலை, நீ என்னை நேசிக்கிறாயா, என்கிட்ட அன்பா இருக்கிறாயா அப்படின்னு ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறார். அதுக்கு அடுத்து 37 சொல்லுது பாருங்க, இவைகள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளர்களா இருக்கிறோமே. ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. இது எதுவுமே அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. தோத்திரம் அல்லேலூயா. தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. நமக்கு தான் என்னச்சுன்னா, நம்ம வீட்டில் என்னச்சுன்னா, இந்த கிராமத்துல பார்த்தீங்கன்னா கோழி அடை வைப்பாங்க. என்ன வைப்பாங்க? கோழி அடை. இப்போ என்னச்சுன்னா பார்ப்பாங்க நம்ம என்னைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன அடுத்தவங்கள தான் பார்ப்போம். பார்த்துருக்கீங்களா? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களும் அதே மாதிரி அடை வைப்பாங்க. நம்ம உடனே அடை வச்ச உடனே நமக்கு எத்தனை குஞ்சு பொரிச்சதுன்னு நம்ம பார்க்க மாட்டோம். அவர்கிட்ட கேட்போம், உங்கள் வீட்டில் எத்தனை குஞ்சு பொரிச்சது அப்படின்னு. அப்போ உடனே அவன்கிட்ட எத்தனை முட்டை வச்ச நீ? அவன் என்னச்சு, நான் என்ன 10 முட்டை வச்சேன், 10 குஞ்சு பொரிச்சிட்டுன்னு. இங்கே ஒரு குஞ்சு என்ன ஆண்டவரே, அவளை காட்டில் என்னச்சுன்னா உண்மை தேடுறவர்களுக்கும் தேடாததுக்கு வித்தியாசத்தை ஏற்படுத்துன்னு சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி? ஒரு நாள் என்னச்சுன்னா காகம் வரும், 10 குஞ்சு போயிடும், ஆனால் 9 குஞ்சு உங்களுக்கு உயிரோடு இருக்கும். அது அல்லையில சொல்றீங்கன்னா பயங்கரமான ஆட்கள். அதானே சொல்லுதேன். அடுத்தவங்களே பார்த்து வாழாதீங்க. என் பிள்ளை எவ்வளோ மார்க் எடுத்தான் அப்படின்னு கேட்கறத காட்டிலும் பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளை எத்தனை மார்க் எடுத்தான்னு கேட்கல தான் அநேகருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவனை காட்டில் என் பிள்ளை ஒரு மார்க்கு கூட எடுத்துட்டானா எனக்கு அதில் மாதிரி சந்தோஷம். ஆமே அப்படித்தானே? இல்லை எப்போ நீங்கள் எவ்வளோ நல்லவங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. என்னைக்குமே என்னச்சுன்னா இப்படி கம்பேர் பண்ணாதீங்க. ஏன் ஆண்டவரேன்னு கேட்காதீங்க. அவர் நான் உண்மையை நேசிக்கிறேன். இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் அப்படியா? அல்லேலூயா. உண்மைத்தான் நான் நினைச்சதேன் நேசிக்கிறேன். உண்மையை எதையும் நினைச்சு எதையும் பார்க்க இது பண்ணாதீங்க. நம்ம வாழ்க்கையில் என்னைக்குமே நல்லா நினைச்சுக்கோங்க, எந்த சூழ்நிலையும் அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க விடக்கூடாது. என்ன வந்தாலும் ஆண்டவரே நான் இன்னுமே நேசிக்கிறேன், ஆண்டவர் நான் இன்னுமே நேசிக்கிறேன், ஆண்டவரே ஆண்டவரே இந்த வியாதி நேரத்திலுமே நான் நேசிக்கிறேன், ஆண்டவரே இந்த துன்பத்தின் நேரத்திலுமே நேசிக்கிறேன், ஆண்டவரே இந்த கஷ்டத்தின் நேரத்திலுமே நேசிக்கிறேன், ஆண்டவரே ஆண்டவரே நீர் அன்புள்ள தெய்வம் தான், ஆண்டவரே நீர் ஒரு நாள் எனக்கு தீமை செய்ய மாட்டீங்க. ஏன்னா ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 12:6 சொல்லுகிறது, அவர் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். யார் அவருடைய புத்திரரோ அவரை ஆண்டவர் என்ன சிட்சிக்கிறார் என்று ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார். எனவே நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் நம்ம என்ன ஸ்தோத்திரம் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. நான் இன்னும் இந்த சூழ்நிலையில அன்பாயிருக்கிறேனா என்று பார்ப்பதற்கு, என் அன்பை பெருக்குவதற்காக என்ன ஆண்டவர் என்ன சோதித்து அறிகிறார். என்னுடைய வாழ்க்கையில இன்னொரு ஆசீர்வாதத்திற்குள்ளாய் கொண்டு போவதற்காக என்ன ஆண்டவர் சோதிக்கிறார். நான் கீழ்ப்படுகிறேனா, கீழ்ப்படியலையா? நான் விசுவாசமா இருக்கிறேனா, விசுவாசம் இல்லாமல் இருக்கிறேனா? நான் உண்மையா என்ன ஸ்தோத்திரம் நேசிக்கிறேனா, நேசிக்காமல் இருக்கிறேனா என்பதை அறிந்து கொள்வதற்காகவே ஆண்டவர் என்னை சோதிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டா, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்ன நேசிக்கிறாயா என்று கேட்டா. அவன் சொன்ன ஆம் என்று சொன்னான். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொன்னான். மறுபடியும் கேட்டா, ஆம் என்று சொன்னான். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னான்.
மறுபடியும் கேட்டு அவன் சொன்ன, ஆண்டவரே நான் உம்மை நேசிப்பதையும் நேசியாமல் இருப்பதையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உள்ளத்தில் ஆண்டவருக்காக முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு என்னச்சுன்னா அந்த எண்ணத்தோடு கர்த்தரை உண்மையாக நேசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் என்னச்சுன்னா சோதி தருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டா. நான் சோதிக்கிறேன், அவருக்கு அன்பு செலுத்துகிறேன். அமிஸ்தோத் இந்த கடினமான சூழ்நிலையிலும் அன்பு செலுத்துகிறேன்னா அதற்கு சில அடையாளம் நம்ம கிட்ட இருக்கும். என்ன அடையாளம் அப்படின்னா 1 யோவான் 2:15 வாசிக்கிறோம். 1 யோவான் 2:15 வாசிக்கிறோம். உலகத்தில் உள்ளவைகளை என்ன செய்யாதுங்க, அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் யாருடைய அன்பு இல்லை, பிதாவின் அன்பு இல்லை. ஸ்தோத்திரம். உலகத்தில் நமக்கு என்ன சின்ன ஸ்தோத்திரம், தேவனை நேசிக்கிறவர்கள் உலகத்தை வெறுப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உலகம் நமக்கு பகை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு நான் உலகத்தான் அல்லாத போல இவர்களும் உலகத்தான் அல்ல. உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை வேறு பிரித்து இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறவர்கள் உலகத்தை என்ன வெறுப்பார்கள். அடுத்து நீங்க என்ன 1 யோவான் 4:11-12 வசனத்தை வாசித்து பார்த்தால் 1 யோவான் 4:11-12 பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிற அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். நாம் ஒருவரை நேசித்தோம் என்று சொன்னால் பாரபட்சம் இல்லாமல் மாயமாயம் இல்லாமல் உண்மையாய் நேசிக்கிற அன்பு நமக்குள்ளாய் இருந்தால், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாரையும் பாகுபாடு இல்லாமல் நேசிக்கிற அன்பு நமக்குள்ளாய் இருந்தால் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாது. 1 யோவான் 5:3 சொல்லுகிறது. 1 யோவான் 5:3 வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதா. அவருடைய கற்பனைகள் நமக்கு எப்படிப்பட்டவைகள் அல்ல, பாரமானவைகள். உண்மையா நேசிக்கிறோமா, அவருடைய கற்பனை நீங்க கை கொள்ளுவீங்கள். அல்லேலூயா. அடுத்த ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லுது? சங்கீதம் 97:10 வாசிக்கும் பொழுது அவரை நேசிக்கிறவர்கள் தீமையை வெறுப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தரை அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். ஸ்தோத்திரம். நம்ம அன்பு கூறுகிறோமா, அவர் நேசிக்கிறோமா, உண்மையான நேசம் உங்களுக்குள்ள இருக்கா? அப்படி இருந்தால் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, அவரை நேசிக்கிறவர்கள் ஸ்தோத்திரம் பிறரை நேசிப்பார்கள். அவரை நேசிக்கிறவர்கள் உலகத்தை நேசிக்க மாட்டார்கள். அவரை நேசிக்கிறவர்கள் கற்பனையை கை கொள்வார்கள். அவரை நேசிக்கிறவர்கள் தீமையை வெறுப்பார்கள். அல்லேலூயா. கடைசி ஒரு வார்த்தை என்ன சொல்லி முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 27:21 வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 27:21 வாசிக்கும் பொழுது, வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. நம்ம புகழ்ச்சியில மகிமை வரும் பொழுது, கனம் வரும் பொழுது, மேன்மை வரும் பொழுது நம்ம யாருக்கு மகிமை செலுத்துகிறோம்? அதை ஆண்டவர் சோதிக்கிறார். உயர்வு வரும் பொழுது நம்ம யாருக்கு மகிமை செலுத்துகிறோம்? நம்முடைய மகிமை யாரு? கனத்துக்கு யாரு காரணம்? புகழ்ச்சிக்கு யாரு காரணம்? கர்த்தர் நம்மளை சோதித்து அறிகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 6:20 சொல்லுது. 1 கொரிந்தியர் 6 கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்குடையவர்கள் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினால் யாரை மகிமைப்படுத்தணும்? எதை செஞ்சாலும் தேவநாம மகிமைக்காக நீங்க செய்யணும். எதை செஞ்சாலும் எதுக்காக செய்யணும்? நம்ம பேர் பிரஸ்தாபத்துக்கு அல்ல. எதை செஞ்சாலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் செய்யணும். வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம். நீங்க என்னச்சுன்னா நம்ம ஸ்தோத்திரம் ஆராதனை யாருக்குரியது? நியாயாதிபதிகள் 10:15-16 வசனத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அவங்க என்னச்சுன்னா ஆராதித்ததுனால, இஸ்ரேல் ஜனங்கள் பாகால் தீர்க்கதரிசியை விட்டுட்டு ஆண்டவரை ஆராதிச்சனால கர்த்தர் அவர்களுக்கு என்ன செஞ்சாரா? தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தன்னு வாசிக்கிறோம். அதே போல என்ன நியாயாதிபதிகள் 8:22-23 பார்த்தீங்கன்னா கிதியோன் யுத்தத்தில் வெற்றி பெற்று வந்துட்டான். உடனே எல்லாம் ஜனங்கள் சொன்னாங்க, எங்களை நீயும் குமாரனை எங்க ஆளுகை செய்யணும். அவன் சொன்ன, இல்ல கர்த்தரே உங்களை ஆளுகை செய்வார் என்று சொன்னான். அதே 13 அதிகாரத்துல பாருங்க, நியாயாதிபதிகள் 13 அதிகாரத்துல 15-16 நீங்க வாசித்து பார்த்தீங்க
பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் மனாவாவை குறித்து வாசிக்கிறோம். பிள்ளை இல்லாதிருந்த அவனுக்கு ஒரு பிள்ளை என்னச்சுன்னா கிடைப்பதற்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்து என்னச்சுன்னா சொல்லிட்டு போனா, ஒரு உற்பத்தி காலகட்டத்தில் உனக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு சொன்னாரு. அந்த பிள்ளை வரும்பொழுது நான் என்ன செய்யணும்னு சொல்லி என்னச்சுன்னா அதற்கான எல்லாம் அதை கேட்டுட்டு ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக என்ன ஆண்டவர் சொல்ற வார்த்தை சொல்லுகிற, நீ பலி செலுத்தினா கர்த்தருக்கே செலுத்து. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாருக்கு செலுத்தணும்? கர்த்தருக்கு. எந்த மகிமையும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21 22 வசனத்தை பாருங்க. அங்கே சொல்லப்பட்டு இருக்கு. அப்போஸ்தலர் 12 குறித்த நாளில் ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனமே உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினானா. அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது ஜனங்கள்லாம் இது தேவ சத்தம், மனுஷ சத்தம் அல்ல தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்போ ஜனங்க அப்படிதான் சொல்லுவாங்க. தோத்திரம். எப்பவுமே ஜனங்கள் சில நேரத்தில் பிரச்சனைக்குள்ள ஆட்களாக மாறிடுவாங்க. தோத்திரம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னச்சுன்னா இவன் சவுல் கொண்டது 1000, இது அந்த வார்த்தை தான் என்னச்சுன்னா கடைசியாக அவனுக்கு சத்துருவா இருந்தான். ஆட்கள் தூண்டி விட்டாங்க. நல்லா இருந்தவன் என்னச்சுன்னா நாரடிச்சு விட்டாங்க. அவன் அதுக்கடுத்து காய் மாறமா அவன் நினைச்சதானா பார்த்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜனங்க சொன்ன, யோ இது மனுஷ சத்தம் இல்லப்பா, இது யார் சத்தம்? தேவ சத்தம். உடனே இவனுக்கு அப்படியே காலரை தூக்கி விட்டான். அப்படி விட்டுட்டு என்ன சொன்னான்னா அடுத்த வசனம் பாருங்க, அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினான் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்தெனுதான். அப்ப மகிமை யாருக்கு கொடுக்கணும் சொல்லுங்க? யாருக்கு கொடுக்கணும்? ஆமே. அப்போ சில 10ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 25 26 வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே என்னச்சுன்னா பேதுரு என்னச்சுன்னா வாரான். வரும்பொழுது என்னச்சுன்னா உடனே கொடுநேலி என்னச்சுன்னா அழைச்சவன் போய் அவன் பாதத்தில் விழுந்துடான். எதிர்கொண்டு போய் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். அதுக்கு பேதுரு என்ன சொன்னான் பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க. பேதுரு அவனை தூக்கி எடுத்து எழுந்துரும், நானும் ஒரு மனுஷன் தான் என்றான். ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. அங்க ஒருத்தனுக்கு அற்புதம் நடக்கு. ஒருத்தன் எழுந்து காலூன்றி நின்னுட்டான் மூடவன். உடனே என்னச்சுன்னா பார்த்தீங்கன்னா அடுத்த 11ஆம் வசனத்தில் பாருங்க. உடனே என்னச்சுன்னா பவுல் செய்த ஜனங்க கண்டு, ஐயோ தேவர்கள் மனுஷரோபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறான்னு சொல்லி அவனுக்கு என்னச்சுன்னா லிக்கோனியாவின் பாசையில சத்தமிட்டு சொல்லி அடுத்த வசனம் பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடி அவனை மெர்க்குரி என்று சொன்னார்கள். சொல்லிட்டு என்ன செஞ்சாங்களா, அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தாருடைய கோவில் பூஜாரி எருதுகளையும் பூமாலையும் கொண்டு வந்து வாசல் என்ன அவனுக்கு நினைச்சனா இவன் ஓடிட்டான். ஒரு அலையில சொல்லுங்க. ஏன்னா இப்போ உங்களை விட்டு நீங்க ஓடிடுவீங்க எனக்கு தெரியும். தோத்துறோம். நீங்க ஓடத்தான் செய்யணும். ஆமே. நிலையில சொல்லுங்க. கர்த்தருக்கு மேல் மகிமை வந்த ஓடிட்டான். அது கர்த்தருக்குரியது. அலையில சொல்லுங்க. அலையிலோயா. அவன் சொன்ன வார்த்தையை பாருங்களேன். அப்பொழுது அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரத்தை நினைச்சாங்க, நமக்கு மகிமை வந்தா கோட்டு போட்டுருவோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தோத்திரம். எங்கெல்லாம எப்படி ஆயிருது. மகிமை வந்த உடனே அவன் சொல்லுதான், ஐயா மனுஷரே நாங்களும் ஒரு மனுஷன் தான். நானும் எப்படி ஏன் இப்படி செய்கிறேன், நாங்களும் உங்களை போல. அவன் சொன்னா அவன் நான் மனுஷன், இவன் சொன்னா இவன் அதோட எக்ஸ்ட்ரா சொல்லுதான், நாங்கள் பாடுள்ள மனுஷன். ஒரு அலையில சொல்லுங்களேன். மகிமை யாருக்கு கொடுக்கணும்? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெரியுமா? ஒரு நாள் எல்லாரும் கூட்டிட்டு போய் என்னச்சுன்னா அவரை வந்து ராஜாவாக்க நினைச்சாங்க. அப்படித்தானே? நம்ம யோவான் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பாருங்க. அவர் ராஜாவாக்க நினைச்சாங்க. அவர் என்ன செய்தான், விலகி மலைக்கு ஓடிட்டாராம். விலகி எங்க போயிட்டாராம்? மலைக்கு ஓடி போயிட்டாராம். விலைக்கு என்னச்சுன்னா மலை மேலே ஏறிட்டார், ஓடியே போயிட்டாரு. மகிமை எடுக்காதீங்க. அலையில சொல்லுங்க. அலையிலோயா. மகிமை கர்த்தருக்கு. அலையில சொல்லுங்க. அலையிலோயா. மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் ஒருத்தர் சொல்லுகிறான், நல்ல போதகரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான். இயேசு உடனே என்னச்சுன்னா தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் அப்படின்னு இவர் கெட்டவரா? இல்ல, அந்த மகிமை அவருக்கு தான். யா ஒரு அலையில சொல்லுங்க. அலையிலோயா. அவருக்கு தான் கொடுக்கணும், எனக்கு அதுக்கு அடுத்தான். நம்ம அவர் மகிமை எடுக்கக்கூடாது. ஆண்டு சொன்ன என் மகிமை நான் நினைச்சுன்னா ஒருவனுக்கு நினைச்சுன்னா தேவ மகிமை ஒரு நாள் நம்ம எடுத்துடக்கூடாது. எல்லா மகிமையும் கர்த்தருக்குரியது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யோவானை குறித்து நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின 19:10 அவன் வந்து என்னச்சுன்னா பணிந்து கொள்ள வரான். அப்ப தூதன் என்ன சொன்னானா, அவன் பாருங்க, அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தான். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரனு கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தான் அப்படின்னு சொன்னான்.
நம்ம இன்னைக்கு ஊழியக்காரங்களே தெய்வமாச்சு கொடுப்போம். அதான் விளங்காம போகுது எல்லாம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணம் கர்த்தருக்கு தான். அலையில சொல்லுங்க, அது வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லா மகிமைக்கும் கணத்துக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரம் யாரு? அவர் ஒருத்தர் தான். அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எந்த மகிமை எடுத்துக்கூடக்கூடாது. உங்களை கர்த்தர் உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். அப்போ ஒரு சோதனை வரும், எனக்கு மகிமை செலுத்தியா ஆண்டவர் பார்ப்பாரு. ஆண்டவரே இம்மட்டும் வருதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாம் உங்க கிருபை ஆண்டவரே. அலையில சொல்லுங்க, கிருபை இல்லாம என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாம இருப்பதும் உங்க கிருபை தான். ஆமே ஸ்தோத்திரம். அப்படியே கண்களை மூடி எல்லாம் ஆண்டவரை பார்த்து ஆமே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமே டி மைனர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாம் அப்படியே ஆண்டவரை பார்த்து எல்லாரும் சொல்லுங்க, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவர் கீழ்ப்படுகிறோமா என்று நம்மை பார்க்கிறார், கீழ்ப்படுகிறோமா என்று பார்க்கிறார், வசனத்தை கை கொள்ளுகிறோமா என்று பார்க்கிறார். அப்படி கை கொண்ட நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பாடுகளுக்கு, உபத்திரங்களுக்கு, வேதனைக்கு, சோதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கிறார். விசுவாசத்தை உறுதிப்படுத்தின உடனே கர்த்தர் அந்த உபத்திரத்தை விடுதலை தருகிறார். நம்மை அன்பு கூறுகிறோம் என்றால் அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் நினைச்ச பாடுகளிலிருந்து நமக்கு தருகிறார். மகிமையை கர்த்தருக்கு செலுத்தினால் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில் எழுந்தவுடன் பொது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலையில் எழுந்தவுடன் பொது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே தெரு நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் உன் கிருபை தாங்கினதே. என் அரணும் கோட்டையும் நான் நம்பும் கேடகம் நீரே. என் அரணும் கோட்டையும் நான் நம்பும் கேடகம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. முடியாதையா, வாழ தெரியாதையா, முடியாதையா, வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஆமாண்டவரே, எப்பக்கம் எங்களை நெருக்கப்பட்டாலும் நாங்க ஒடுங்கி போக மாட்டோம் ஆண்டவரே, நாங்க கைவிடப்பட மாட்டோம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே நீ ஒரு நாளும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவரே நீர் பரீட்சித்து பார்க்கிறீர். நாங்கள் உண்மையாய் கீழ்ப்படுகிறோமா என்று எங்களை ஆண்டவர் பரீட்சித்து பார்க்கிறேன். நாங்கள் நேசிக்கிறோமா என்று எங்களை பரீட்சித்து பார்க்கிறேன். நாங்கள் இன்னும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோமா என்று எங்களை சோதித்து பார்க்கிறேன் ஆண்டவரே. இந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தருகிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுவான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களுடைய வருகிற சோதனைகளை
நீர் எங்களை நீதிமானை சோதிக்கும் பொழுதெல்லாம் அதில் ஜெயம் உள்ளவர்களால் காணப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. எந்தெந்த காரியத்தை நாங்கள் திருந்த வேண்டுமோ அந்த காரியத்தில் திருந்த, எதை நாங்கள் கை கொள்ள வேண்டுமோ அதை கை கொள்ள, எதை நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டுமோ அதை பிடித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. ஒரு நாள் நாங்கள் உம்மை முறுமுறுக்க கூடாதப்பா, ஒரு நாள் நாங்கள் ஆண்டவரை உம்மை தூசிக்க கூடாதப்பா. உங்க நாமத்தை எப்பொழுதும் மகிமைப்படுத்தவே எங்களுக்கு கிருபையை தாரும். அப்படியே எங்களை நடத்தும். உங்க மாறாத இரக்கத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பம், எங்கள் சபை மக்கள், அவருடைய குடும்பத்தார் எல்லாரையும் பாதுகாத்து நடத்தும். எல்லா தீமைகளுக்கு விலக்கி பாதுகாக்கிற உன்னத தேவனுடைய கரத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியா நடத்தும், உங்க நாமத்தை உயர்த்தும். நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாத ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகம், அவை எல்லாவற்றும் நின்று கர்த்தர் அவனை விடுவிக்கிறார். எங்களை விடுவிக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். நன்மை செய்கிற அதற்காக ஸ்தோத்திரம். சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் எங்க ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தன அன்னிக்கும் சமாதானம் ஆசீர்வாதம் பாதுகாப்பும் சுகமும் நாம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாயிருப்பதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சலம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஒருவருக்கு ஒரு வாழ்த்தலை சொல்லி சமாதானமாய் கடந்து செல்லுங்கள்.